பி குட் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து எல்லா கிரகங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதாவது தமிழ் புத்தாண்டு எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நவகிரகத்திலே நாயகன் சூரியன் தானே. அப்போ அவர் உச்சம் பெறுகின்ற இந்த மாதத்தை தமிழர்களாகிய அனைவருமே உலகெங்கும் இருந்து கொண்டாடுகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் லைஃப்பில் அத்தனை விதமான மாற்றங்களையும் கொடுக்க போது. இப்போ உங்களுடைய கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய ராசியின் அடிப்படையில் என்னென்ன முன்னேற்றம் உண்டு, என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் கிரக ரீதியாக ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன அப்படிங்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியல அப்படிங்கிற நிலைமையில் உங்களுடைய நிலைமை இருக்கிறது. ஏற்கனவே ஒரு 3 வருட காலமாக அதிகமான மன அழுத்தம், போராட்டம் இதெல்லாம் கடந்து உங்களுடைய லைஃப்பில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, நீங்கள் எவ்வளோ தூரம் துடிச்சிக்கிருக்கீங்களோ அந்த மன அழுத்தம் உங்களை விட்டு கடக்க போகுது. குடும்பத்தை விட்டு தனியாக பிரிஞ்சு இருக்கிறேன், என்னுடைய குடும்ப உறவுகள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிற மேசராசி அன்பர்களுக்கு உறுதியாக குடும்ப உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான ரிஷப ராசியை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து பார்த்துக்கிருக்கிறார். அவருடைய 3ஆம் பார்வை உங்களுடைய லைஃப்பில் பல விஷயங்களை தடுமாற்றத்தை கொடுத்துச்சு. அந்த சனி பகவானை சுப கிரகமான குரு பகவான் கரெக்டாக பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து ஆனி மாதத்தில் ஜம்முன்னு கடகராசிக்குள்ளே போகிறார். அவர் கடகராசிக்குள்ளே போகிறது உங்களுடைய லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் பல பிரச்சனையும் மன அழுத்தமும் உயிருக்கு கொடுத்து, அதாவது என்ன சொன்னால் 8 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு கூட வேலையில் ஒரு சரியான மதிப்பு வாங்க முடியலன்னு நீங்கள் படுற கஷ்டத்துக்கு ஒரு விடை கிடைக்க போகுது. அதே போல் ரொம்ப ரொம்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை. நம்முடைய மேசராசிக்காரங்க இப்போ ஒரு 3 வருட காலமாக நீங்கள் படுற பாடு பெரும்பாடு. ஸோ இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம், உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உறுதியாக தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் ஆனி மாதத்துலேருந்து அற்புதமாக இருக்க போகுது அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். அதுக்கடுத்து மேசராசிக்காரங்க யாரெல்லாம் சொந்த தொழில் தொடங்கணும்னு நினைக்கிங்களோ, சொந்த தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல். சொந்த தொழிலே பண்ண முடியலைங்க, இருக்கிற தொழிலே விட்டுருவோமோ அப்படிங்கிற நிலைமையில் இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பொறுத்துட்டீங்க, பல பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க. இன்னும் ஒரு 3 மாதம் பொறுமையாக இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து உங்களுடைய தொழிலில் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு ஒரு நிதானம், ஒரு பொறுமை என்ற செயல்பாடுகளை மாற்றி வெற்றி, மகிழ்ச்சி என்ற செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. சொந்த வீடு கட்டிடலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு உறுதியாக இந்த காலகட்டம் தமிழ் புத்தாண்டு முதல் சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு. சொந்த வீடு அடமானம் வச்சுட்டு திருப்ப முடியாமல் கஷ்டப்படுற மேசராசிக்காரங்களாக இருந்தாலும் உறுதியாக நீங்கள் சொந்த வீடை என்ன பண்ண போகிறீங்க, மீட்டு எடுக்க போகிறீங்க. உங்கள் வீடு உங்கள் கையில், உங்கள் பத்திரம் உங்கள் கையில் வரப்போகுது. எதுக்காண்டி கவலைப்படுறீங்க? இந்த கவலை வருத்தம்லாம் யாருக்காக நல்லா யோசிச்சு பாருங்கள். யார் மூலமாக வந்தது? நீங்கள் யாரை ரொம்ப நம்பினீங்களோ, யாரை உயிருக்குயிராக நேசிச்சிங்களோ அவர்கள் கொடுத்த பரிசு தான் உங்களுக்கு இந்த சூழ்நிலை. ஸோ இந்த சூழ்நிலையை கிரகங்கள், நவ கிரகங்களில் மிகப்பெரிய சுப கிரகமான குருவின் அருளால் நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி வெற்றி பெறக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டாக
இருக்க வாய்ப்பு உறுதியாக இருக்குது. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், நல்ல மாற்றமே ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டில் மிகப்பெரிய சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ராசியில் டாப் ஃபஸ்ட்டில் நீங்கள் தான் இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் இருக்கோன்னு, நாங்கள் உண்மையிலேயே இருக்கோமாங்கிறத கிள்ளி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட மன அழுத்தம், மன போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், புரிந்தவர்கள் புரியாமல் உங்களை காயப்படுத்திய விஷயங்கள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இருக்க போகுது என்பது உண்மை. இது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கிரகங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு ஃபஸ்ட்டு விஷயம். அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றமும், மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யவா வேண்டாமா, செய்தால் என்ன நடக்கும், செய்யலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பல விதத்தை யோசித்து நீங்கள் பக்காவாக நிதானமாக செய்கிறீங்க. ஆனால் செய்கிற விஷயத்தில் எப்படியாவது ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சி உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. அதாவது தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படிம்பாங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தாலும் உங்கள் கிரகங்கள் என்ன பண்ணுது, உங்களை ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட இருக்கவங்கள குளிபறிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு நடந்தது. ஸோ இந்த லைஃப்பில் எப்போ நிம்மதியாக இருப்போம், எப்போ கொஞ்சமாச்சும் நமக்காக வாழ போகிறோம் அப்படின்னு எதிர்பார்க்குற ரிஷபராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, உறுதியாக நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். மெயினான விஷயம் அதான். உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா வருது. ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டைவெர்ட் பண்ணுறீங்க. எப்படி டைவெர்ட் பண்ணுறது? பக்கத்தில் ஒருத்தன் வருத்தப்பட்டாலும் போதும், ஓடி போய் அங்கே போய் நின்றுட்டு, என்னாச்சு, ஏன் வருத்தப்படுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்கக்கூடிய முதல் நபராக நீங்கள் இருப்பதனால தான் பல பேருடைய பிரச்சனைகளை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஃப்ரீ மைண்டாக சுற்றிக்கிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மனநிலையை மாற்ற வேண்டிய தருணம் இந்த தருணம். ஏன்னா நீங்கள் பல கஷ்டங்கள், பல போராட்டங்களை சந்திச்சிட்டீங்க. இனிமேல் நீங்கள் கஷ்டமே படாமல் இருக்கிறதுக்கு கிரகம் வழி கொடுக்குது. ஸோ வாய்ப்பை பயன்படுத்திட்டிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது முதல் கருத்து. சரி, என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா, திருமணத்துக்காக காத்திருக்கின்ற ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உறுதியாக திருமண யோகம் உண்டு. 80 கிட்ஸாக இருக்கட்டும், 90 கிட்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய 2K கிட்ஸ் கூட இருக்கட்டுமே, எந்த கிட்ஸாக இருந்தாலும் கிட்ஸ் தானே இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு, ஏன்னா இப்போ கிட்ஸ்னாலே குழந்தை தான் இல்லையா? அப்போ 80 வயதில் பிறந்த குழந்தைக்கு, 90 வயதில் பிறந்த குழந்தைக்கு, அல்லது 2000 பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு திருமணத்துக்காக வயதில் காத்திருக்கின்ற நம்முடைய ரிஷபராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, திருமண யோகம் உண்டு. திருமணம் முடிச்சுட்டு திருமண வாழ்க்கையில் ரொம்ப போராடுறேன், தன்னுடைய பார்ட்னர் புரிஞ்சிக்கவே இல்லை, என்னுடைய பார்ட்னருக்காக நிறைய நேரம் ஒதுக்குறேன், பணத்தை கொடுத்துட்டேன், என்னுடைய மனசை கொடுத்துட்டேன், ஆனால் அங்கேருந்து எதுவுமே வரல அப்படின்னு உள்ள நபர்கள் யார், அவங்களாம் கையை தூக்குங்கன்னா ஃபஸ்ட்டால் நீங்கள் தூக்குவீங்க. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. ஆனால் உங்களுடைய உறவுகளோ பொருளாதாரத்துக்கும் தன்னுடைய தேவைக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் திருமண முறிவுலாம் ஏற்பட்டுச்சு. சில ரிஷபராசிக்காரங்க அதையும் தாண்டி வாழ்ந்தால் உன் கூட மட்டும்தான் வாழ்வேன், என்னோடய வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது, நான் உனக்காக என்னெல்லாம் செய்வேன் அப்படின்னு பிடிச்சி ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய நிலைமையில் போராடிக்கிட்டு இருக்க ரிஷபராசி நேர்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக போராட்டம் நீங்கும். உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பு செலுத்துவதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டுச்சு, தனியாக இருக்கிறேன், தனியாக வாழ்வது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு ரிஷபராசிக்காக கிடக்கடா சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய சூழ்நிலையில் தனிமையை இனிமையாக்கக்கூடிய சூழ்நிலை கிரகங்கள் ரீதியாக இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாவது திருமண பாக்கியம் உண்டாகப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அற்புதமான வாய்ப்புகள், அற்புதமான செயல்பாடுகள்,
மகிழ்ச்சிக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கிடைக்கிறது. வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கை முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க சரியான நிலைப்பாடை உருவாக்குங்கள். நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கொங்கள். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.